நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கு ஒரு வேண்டுகோள். நீங்க ஏன் செப்டேஜ் மேனேஜ்மெண்ட் லா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க எனக்கு புரியல. நான் 3 வருஷமா உங்க பின்னாடி அலைஞ்சிட்டு இருக்கிறேன். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இந்த தொழில மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இருக்குன்னு பிக்கப்பை வந்து தடுக்க சொல்லி நிப்பாட்ட சொல்லி அரசு சட்டம் போட்டிருக்கு. அதை ஏன் நிப்பாட்ட மாட்டேங்கிறீங்க? சரி, பிக்கப்ல மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இல்லைன்றீங்களா? நீங்க ஒரு முறை போங்களேன். ஒரு முறை போய் அதில் எப்படி செப்டிக் டேங்க் வேலை செய்கிறாங்கன்னு பாருங்களேன். அப்புறம் இன்னொன்று, எனக்கு ஃபோன் கால் வருது. ஒவ்வொரு கஸ்டமரும் ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, இந்த செப்டிக் டேங்க் எடுக்க வரவங்க என்ன ஹராஸ் பண்ணுறாங்க, 30,000 40,000 கேட்குறாங்கன்னு சொல்லி. இந்த பக்கம் போனால் மாவட்ட ஆட்சியருக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். வாட்ஸ்அப்லேயும் பண்ணியிருக்கோம், மெசேஜும் பண்ணியிருக்கோம் பழைய கலெக்டருக்கெல்லாம். இந்த பக்கம் பார்த்தா ரோட்டில் கூட்டிகிட்டு போயிடுறான். 40 வண்டி ஓடுது. 40 வண்டிக்கு ரெக்கார்டில் எத்தனை வண்டிக்கு இருக்குது? எத்தனை வண்டி தமிழ்நாடு அரசாங்கத்தை ஃபாலோ பண்ணுறதுக்கு? தளபதியார் ஆட்சிக்கு வந்து இழுக்கு கொடுக்குற மாதிரியே நீங்கள் இருக்கிறீங்க. அந்த இன்னொன்று, இன்னைக்கு நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்களாக க்ளீன் பண்ணி தொட்டி வச்சா வேற ஒருத்தன் கொட்டிட்டு போகிறான். உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் இஓ கேத்தியிலிருந்து நாங்கள் க்ளீன் பண்ணுறோம் அந்த தொட்டியை. நீலகிரி மாவட்டத்தில் எப்படின்னா, ஒரு தொட்டியில் போய் நாங்கள் கொட்டணும், ஒரு இடத்துல கொட்டணும், அது காஞ்ச பின்னாடி எருவு தூக்கி போட்டு மறுபடியும் கொட்டணும். இது எருவு தூக்கி போடாமல் இருந்தது நாங்கள் வரதுக்கு முன்னாடி. செடி முளைச்சி இருந்தது புதர் மாதிரி. நான் எங்கே போய் கொட்டுறதுன்னு கேட்டால், கொட்டின உடனே ஈரமாக இருக்கிறது எடுக்க சொன்னாங்க. அது மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் சொன்னேன். அதுக்கு நான் வீடியோ போட்டேன். கூப்பிட்டு வச்சு பேசுனாங்க, என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு வந்து தொழில் நடக்கணுங்க, எல்லாரும் கொட்டுற இடம் நல்லா நீட்டாக இருக்கணும், நாங்கள் போன சுய கௌரவமோடு இருக்கும். இன்னமும் கொட்டுறதுல எங்கள் தண்ணி கூட இல்லை, நான் கை கழுவ. என்ன சார் இது? எங்களுக்கு சுயமரியாதையோடு நாங்கள் வேலையை செய்ய வேண்டாமா? வண்டி அப்படியே நின்றுட்டு இருந்துச்சுன்னா டிராஃபிக் இன்ஸ்பெக்டர் எங்களுக்கு வாடா போடாமல் பேசி ஃபைன் போடுறாரு. ஒரு இடத்துல ஓசு கீழே நின்றுச்சுன்னு சொல்லி ஃபைன் போடுறாரு. எங்களுக்கு சுயமரியாதையே இல்லையா சார்? நீங்கள் பக்காவாக நடத்திட்டு இருக்கிறோம். தமிழ்நாட்டில் எத்தனை வண்டி இப்படி ஓடுதுன்னு தெரியாது. நீலகிரி மாவட்டத்தில் கோத்தீர் செப்டிக் டேங்க் கிளீனிங் வண்டி அப்படி ரெக்கார்டு வச்சிருக்கு. கொட்டுறது ஒரு கம்ப்ளைண்ட் வந்ததில்லை இது வரைக்குமே. ஆனால் நீங்கள் எங்களை அப்படியே வைக்க, அது எவ்வளோ பிஸ்னஸ் லாஸ் ஆயிருக்கு தெரியுங்களா? எங்களுக்கு தொழிலாளிகளுக்கு இன்சூரன்ஸ் போட்டு வச்சிருக்கிறோம். அவங்க எங்களை நம்பியிருக்காங்க மாச சம்பளத்துக்கு. ஒவ்வொரு இடத்துலையும் நாங்கள் போய் ரேட் பேசிட்டு வந்தால் இன்னொருத்தன் போய் பக்கத்தில் கிணத்துலையோ குழியிலையோ போய் ஆற்றுலையோ இதில் போய் கொட்டிட்டு வராங்க. அதுக்கு நீங்கள் ஆதாரம் கேட்கலாம். நான் கேட்குற உடனே வந்து 40 வண்டி ஓடுதில்ல, 40 வண்டி எங்கே கொடிச்சுன்னு ரெக்கார்டு எடுங்க பார்ப்போம். இந்த ஒரு மாதம் ரெக்கார்டு என் வண்டி நான் காட்டுறேன், டெய்லி எங்கே ஓடிச்சுன்னு சொல்லி காட்டுற ரெக்கார்டு. சார், அதில் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இருக்குது சரிங்களா? இருக்கிற சட்டத்தை போடுங்க. வேற சட்டத்தை நாங்கள் முதலமைச்சர்கிட்ட முறையிடுறோம். நீங்கள் பண்ண வேண்டிய வேலையை நாங்கள் வந்து டெய்லி பெட்டிஷன் கொடுத்துட்டோம், இந்த மாதிரி காணொலி போட்டுருக்க முடியாது சார். நீங்கள் தான் அதை பார்க்கணும். எங்கள் வேலை என்ன? நீட்டாக வேலை செய்யணுமா, சட்டத்தை ஃபாலோ பண்ணணும், சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது நீங்கள் தானே சார். நீங்கள் ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க? தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த சட்டத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு ஆளும் மலத்தில் கையில் வச்சு எடுக்கும் போதெல்லாம் எனக்கு அப்படி சங்கட்டமாக இருக்குது. தவறாக பேசியிருந்தா மன்னிக்குங்க. ஒரு நல்ல நோக்கத்தில் தான் நான் சொல்கிறேன். ஏன்னா நான் தனியாக பெட்டிஷன் கொடுத்தாலும் கேட்கறதில்ல. ஒவ்வொரு ஆஃபீஸில் போய் பில்லுக்காக நாங்கள் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கிறோம். வேலை செஞ்சுட்டு தர்றது கூட இல்லை. போடா வாடான்னு கூட சொல்லுவாங்க. ஒரு ஆஃபீஸர் வந்து கேட்குறாரு, நீ யாரா ஏடிட்ட பேசுறீங்க, நீ என்ன அவ்வளோ படிச்சிருக்கேன்னு எனக்கு பார்த்து கேட்குறாரு. உட்காந்து கூட பேச சொல்ல மாட்டாங்க தெரியுங்களா? எவ்வளோ கேவலமாக இருக்குங்களா? படித்த எனக்கே அவ்வளோ கேவலமாக இருக்கும்போது படிக்காதவங்களுக்கு என்ன தோணும்? சுயமரியாதை இல்லை சார். ஏன்னா நீங்கள்லாம் ஃபாலோ பண்ணாத சட்டத்தினால தான். சட்டம் எல்லாத்தையும் பரவாயில்ல, சட்டம் தான் இருக்குல்ல, நீங்கள் ஃபாலோ பண்ணும்ல. தயவு செஞ்சு நீலகிரி மாவட்ட ஆட்சியருக்கு நான் முறையிடுவது என்ன, உங்கள் கை கூப்பி கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு செப்டேஜ் மேனேஜ்மெண்ட் ரூல் தளபதியார் ஆட்சியில் கொண்டு வந்த மிக சிறந்த சட்டத்தை. சில பிரச்சனைகள் இருக்குது. அதாவது இஎஸ்ஐ போட சொல்லுவாங்க, இஎஸ்ஐயில் போட முடியாது. ஏன்னா அந்த ஃப்ரேமை பண்ணுறது அவர் நல்லெண்ணத்தில் ஒரு கமிட்டி கொடுத்துருவா. அந்த கமிட்டிக்காரனுக்கும் ஒன்றுமே தெரியாதுன்னா எல்லாமே தெரியாது. இருக்கிறதெல்லாம் உலகத்தில் இருக்கிற நல்லதெல்லாம் தூக்கி போட்டுருவாங்க. களத்தில் என்ன இருக்குன்னு தெரியாது. அது ஒன்று விட மற்றதெல்லாம் இருக்குது. இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க, அப்போ தானே தெரியும். அங்கே நீங்கள் முறையிடலாம்ல, இந்த பிரச்சனைலாம் இருக்குன்னு சொல்லி முறையிடலாம்ல. சரி, பிக்கப் போடலான்னா சட்டத்தை போடுங்க. நீலகிரி மாவட்டத்தில் பிக்கப் போடலான்னு, இதில் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இல்லைன்னு சொல்லி போடுங்க. தண்ணி மோட்டரை வச்சு எடுக்கிறாங்க சார். தண்ணி மோட்டரில் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங் இல்லை. நாப்கின் அடைச்சிக்கும் சார், நாப்கின் அடைச்சிக்கும். இப்போ நீங்கள் இதில் போய் எடுக்கிறீங்கன்னா நாப்கின்னு, அப்புறம் காண்டம்ஸ் இதெல்லாம் அடைச்சிக்கும். எப்படி எடுப்பீங்க? கை வச்சு தான் எடுக்கணும். தயவு செஞ்சு இந்த செப்டேஜ் மேனேஜ்மெண்ட் ரூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்க. இதுக்காக நான் எத்தனையோ முறை கழிச்சு இன்னைக்கு தான் நான் வீடியோ போட போகிறேன். இன்னைக்கு வழி எனக்கு அந்த அளவுக்கு. நன்றி.